Hi friends, மறுபடியும் நியூ அப்டேட் மிஷினோட உங்களை அப்டேட் பண்ண வந்துக்கிறேன். நியூ அப்டேட் என்னன்னா இந்த ECM 6 BS6 இந்த ECM சூப்பர் எக்ஸல் ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. சூப்பர் எக்ஸல் இந்த ஸ்கூட்டி பிளஸ் ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. BS6 இந்த ECM டெஸ்ட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அதனால இந்த BS6 ECM எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மிஷின்ல அப்டேட் பண்ணிக்கிறோம். இந்த இதுல ECM டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுதா இல்லையா அதுவும் பாத்துக்கலாம். ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுது அந்த இதுல லைட் காமிச்சிடும். ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுது லைட் ஆன் ஆயிடும். அப்புறமா இன்ஜெக்டர் டெஸ்டிங்கும் இதுல காமிச்சிடும். வாங்க இது எப்படி டெஸ்ட் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல வந்து இப்போ ஆல்ரெடி பழைய விஷயம் பாத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் இது வந்து ரெக்டிஃபையர் டெஸ்ட் பண்றது. ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் எல்லாம் இந்த சாக்கெட் வைஸ் போட்டு வச்சுக்கிறோம். இந்த சாக்கெட்ல உங்களுக்கு காமிச்சிடும் எல்லாமே. இதெல்லாம் ரெக்டிஃபையர் சாக்கெட். இது எல்லா வண்டி BS6ல இருந்து உங்களுக்கு பழைய வண்டி ஹீரோ ஹோண்டா, பழைய ஹோண்டா, அப்புறம் பழைய பல்சர், எல்லாமே பழைய ஆக்டிவா ஹோண்டா 110 எல்லா மாடல் ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெக்டிஃபையர் டெஸ்ட் பண்றது. அப்புறம் இது பிக்கப் கால் டெஸ்ட் பண்றது. பிக்கப் கால் வோல்டேஜ் எவ்வளவு வருது, கம்மி வருதா, ஜாஸ்தி வருதா, அதுல நீ பாத்துக்கலாம். பழைய வீடியோல இதெல்லாம் நிறைய நம்மளுக்கு இருக்கு வீடியோ. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நம்ம பழைய வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க கிளியரா தெரிஞ்சுக்கும். அப்புறமா இது வந்து RPM, வண்டியுடைய RPM. வண்டி வந்து ஸ்லோல ஸ்பீட்ல என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா நம்ம இதுல பாத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஜீரோல இருக்குது, மீட்டர் ஜீரோல இருக்குது. இப்ப நம்ம வந்து அப்படியே டார்க் ஸ்லோல இருந்து அப்படியே டார்க் நம்ம ரேஸ் பண்றது. RPM இப்ப 10, 20 ஸ்பீடு, 30 ஸ்பீடு அப்படியே ரேஸ் பண்ணி நம்ம அப்படியே ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு முறுக்குறோமோ 40 ஸ்பீடு, 50 ஸ்பீடு, 60, 70 எல்லாம் டிஜிட்டல்ல உங்களுக்கு காமிச்சிடும். நம்ம எவ்வளவு ஸ்பீடு ஸ்லோல இருந்து எவ்வளவு ஸ்பீடு வைக்கிறோமோ உங்களுக்கு எல்லாம் டிஜிட்டல்ல காமிச்சிடும். இது அப்படியே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 140 ஸ்பீடு வரைக்கும் முறுக்கலாம். யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸ்லோல இந்த ஹை ஸ்பீட் இருக்கும். 10 ஸ்பீட்ல இருந்து பாருங்க, 10 ஸ்பீட்ல இருக்குது. 10 ஸ்பீட்ல இருந்து நீங்க 140 ஸ்பீட் வரைக்கும் இந்த முறுக்கி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா பவர் காயில் டெஸ்ட் பண்றது, காயில் பேஸ் டெஸ்ட் பண்றது, பவர் காயில் பொட்டிக்கல் டெஸ்ட் பண்றது, எல்லாமே செப்பரேட்டா இருக்குது. இதெல்லாம் நிறைய நம்ம டெஸ்ட் பண்ணி பழைய வீடியோல நிறைய காமிச்சிட்டு இருக்கிறோம். இதுல வரை நம்ம ECM எப்படி டெஸ்ட் பண்ணி காட்டுறோம். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இந்த இக்னிஷன் காயில் பிக்கப் காயில் டெஸ்ட் பண்ணி எதாவது டவுட் இருந்தா நம்ம பழைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கிளியரா உங்களுக்கு தெரியும். வாங்க இப்ப ECM எப்படி டெஸ்ட் பண்றோம்னு பாக்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுதான் BS6 செக் பண்றது. இது ஆன் பண்ணனா ஃபியூல் பம்ப் லைட் வரும். ஃபியூல் பம்ப் லைட் கட் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டியில அதே மாதிரி தான் கீ ஆன் பண்ணா ஃபியூல் பம்ப் லைட் வரும், மறுபடியும் கட் ஆஃப் ஆயிடும். 5 செகண்ட் வரும், கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆயிடுச்சு. இப்போ ஃபியூல் பம்ப் இதுல கரெக்டா காட்டுது. இல்ல இந்த இன்ஜெக்டர் நாங்க அட்டாச் பண்ணிக்கிறோம். இன்ஜெக்டர் டச் பண்ணிக்கலாம். இப்போ ECM டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ இது பிரஸ் பண்ணும்போது இது ஃபியூல் பம்பா இருக்காவும் உங்களுக்கு ECM இருக்கா காட்டுது. ரொம்ப ஸ்லோ டார்க். இது ஸ்லோல இருக்குது, 30 ஸ்பீட்ல இருக்குது. ஃபியூல் பம்ப் ஒர்க்கிங்ல இருக்கு. இன்ஜெக்டர் ஒர்க்கிங்ல இருக்கு. ஃபியூல் பம்ப் ஒர்க்கிங் லைட் ஒர்க்கிங் இருக்குது.
நல்லா இருக்குது. அதனால வந்து ஃபிளிப்பும் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, அப்புறம் இது வந்து ஓல்டு சிடி, பழைய மாடல் சிடியை டெஸ்ட் பண்றது எல்லாமே இருக்குது இதுல. உங்களுக்கு தான் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நிறைய சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்றீங்க, எங்களுக்கு சரியான உடனே பதில் போட முடியல. அப்படி இல்லை, போன் பண்ணுங்க. போன் கால் அட்டன் பண்ணனா நாங்களே ரீகால் பண்ணுவோம். தேங்க்யூ.